விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றன. விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி கரூரில் உள்ள விஸ்வகர்மா சித்தி விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனைகள் நடைபெற்றன. தேர்வீதி பகுதியில் அமைந்துள்ள இக்கோவிலில் மூலவர் விநாயகருக்கு பால், மஞ்சள், தயிர் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து தங்க காப்பு அலங்காரத்தில் மூலவரும் அருகம்புல் மாலையுடன் உற்சவ விநாயகரும் பக்தர்களுக்கு காட்சியளித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் அமைந்துள்ள சக்தி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் விநாயகருக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு கணபதி ஹோமம், மகாலட்சுமி ஹோமம் உள்ளிட்டவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற ஊர்வலத்தில் சிறுவர்கள், சிறுமிகள் விநாயகர், முருகன் ஆகிய வேடம் அணிந்தும் பக்தர்கள் முளைப்பாரி எடுத்தும் பங்கேற்றனர். இந்நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதேபோல மதுரை ஜகவர்புரம் பகுதியில் உள்ள வீரமருது கணபதி ஆலயத்தில் பொதுமக்கள் சார்பில் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது. விளாம்பழம் கொண்டு அமைக்கப்பட்ட இந்த விநாயகருக்கு தேங்காய், பழம் உள்ளிட்டவை படையலிடப்பட்டன. இதையடுத்து மூலவர் கணபதிக்கு பன்னீர், சந்தனம், இளநீர், தேன் உள்ளிட்டவை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் அமைந்துள்ள முக்குருணி விநாயகருக்கு பால், தேன் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதையடுத்து அருகம்புல் மாலை, மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு முக்குருணி விநாயகர் வெள்ளி கவசத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பின்னர் 18 படி அரிசியால் தயாரிக்கப்பட்ட கொழுக்கட்டையை சிவாச்சாரியார்கள் மேளதாளங்கள் முழங்க உச்சிக்காலை பூஜையின் போது படைத்தனர். நாடு முழுவதும் விநாயகர் சதுர்த்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பிரசித்தி பெற்ற மும்பை ஸ்ரீ சித்தி விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். பிரசித்தி பெற்ற மும்பை லால்பாக் ராஜா விநாயகர் கோவிலில் விநாயகருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு நடத்தினர். லால்பாக் ராஜா விநாயகருக்கு தொழிலதிபர் ஆனந்த் அம்பானி சார்பில் 15 கோடி ரூபாய் மதிப்பிலான 20 கிலோ தங்க கிரீடம் நன்கொடையாக அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதேபோல நாக்பூர் தெக்டி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி விநாயகருக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் தகடு ஷேத் கல்வாய் விநாயகர் கோவிலில் பக்தர்கள் மனமுருக பாடல் பாடி விநாயகரை வழிபட்டனர்.
முன்னதாக விநாயகருக்கு அபிஷேக ஆராதனை நடைபெற்று சிறப்பு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. பூனே பௌசாஹேப் ரங்காரி கணபதி மண்டலில் திருநங்கைகள் மேளதாள முழக்கத்துடன் விநாயகர் சதுர்த்தி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து விநாயகர் ஊர்வலத்தில் திரளானோர் பங்கேற்றனர். India